தஞ்சை பெரிய கோவில் ஒரு கருங்கல் கட்டுமானம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த கட்டுமானத்துக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அந்த கற்களினுடைய அளவு நம்ம பிரமிக்கத்தக்க ஒண்ணா இருக்கும். அதுல குறிப்பிடத்தக்கது கேரளா நகர் திருவாயில் இருக்கக்கூடிய அந்த தூண். ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்டரி பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தஞ்சை பெரிய கோயில் ஒரு கருங்கல் கட்டுமானம். பல பகுதிகளில் இருந்து கற்களை கொண்டு அதை ஒன்றா சேர்த்து அந்த இடத்துல கோயிலை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த கற்களுடைய அளவு எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறது பெரும்பாலான மக்கள் கவனிக்காத ஒன்றா இருக்குது. நாம் நினைக்கிற அளவுக்கு சின்ன அளவிலான ஒரு கல்லை வச்சு அவங்க அந்த கோயிலை வடிவமைக்கலை. ஒவ்வொரு கல்லினுடைய அளவும் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது. அதில் குறிப்பாக உள்ள நுழைஞ்ச உடனே அந்த தஞ்சை பெரிய கோயிலினுடைய கேரளாந்தகன் திருவாயிலுக்குள்ள நுழையும் பொழுதே பிரமிப்பு அங்கிருந்தே ஆரம்பிக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த கேரளாந்தகன் நுழைவாயில தாங்கி நிற்கக்கூடிய 2 பக்கத்தில் இருக்க தூண்களுடைய அளவு மட்டும் 4 அடி நீளமும் 3 அடி அகலமும் ஏறக்குறைய 40 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரே கல்லால செய்யப்பட்ட தூண். இவ்வளவு பெரிய கல் அவங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? அந்த கல்லை எங்கிருந்து எப்படி இவ்வளவு தூரம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இது முடியும் $1 trillion கொஸ்டினா தான் இருக்கு. பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் இது குன்னாண்டார் கோயில்ல இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம், அந்த இடத்துல இருந்த மலைப்பகுதிகளில் இருந்து குடைஞ்சு அங்க இருக்கிறத வெட்டி இங்க கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு முன்மொழிகிறாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய இன்னொரு சவால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குன்னாண்டாந்தார் கோயில் அப்படிங்கிறது தஞ்சையில இருந்து ரொம்ப பக்கத்துலலாம் இல்லை. ஏறக்குறைய 75 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்க மலைப்பகுதியிலிருந்து வெட்டி இவ்வளவு பெரிய ஒரு பாறையை அங்கிருந்து இங்க எப்படி இடம்பெயர்த்து கொண்டு இந்த இடத்துல நிலை நிறுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது நிஜமாவே நினைச்சாலே பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இத்தனைக்கும் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நவீன இயந்திரமும் இல்லாதப்பே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கட்டுமானத்தை அவங்க கட்டியிருக்காங்க. இன்னும் நாம இந்த மேல இருக்கக்கூடிய கற்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோமே தவிர அஸ்திவாரத்துல நம்மளுக்கு இதை விட ஒரு அதிசயம் இருக்கு. அது என்னங்கிறது நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.